வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, மனிதர்களின் முன்னேற்றத்தை தடை செய்யும் மனிதர்களின் பழிவாங்கும் குணம் அப்படின்னு நம்ம தலைப்பு வச்சுருக்கோம். இந்த தலைப்பில் சில விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். மனிதர்களுடைய பழிவாங்கும் குணம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இது நம்மளுடைய வாழ்க்கையோட பல நேரங்களில் ஒன்றி போய் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பழி வாங்கக்கூடிய எண்ணம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கோ ஒரு நாளைக்கு யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு கடுமையான வார்த்தையை பேசியிருப்பாங்க. அதை நமக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்னேறி காமிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அவங்க அந்த மாதிரி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரை பழி வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அந்த பழி வாங்கணும்னா திரும்ப அவரை திட்டுறதோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதோ அல்லது அவருக்கு ஒரு கெடுதல் செய்கிறதோ அல்லது அவருக்கு நடக்கிற நல்லதை நம்ம தடுக்கிறதோ, இது எல்லாமே பழிவாங்கும் குணத்தினுடைய அடையாளம் தாங்க. நீங்கள் நேரடியாக பழி வாங்கணும்னா அவரை போய் தாக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு பேச்சு பேசியிருக்காரு அல்லது கெடுதலே செஞ்சுருக்காருன்னா கூட நீங்கள் பதிலுக்கு நீங்கள் அவருக்கு கெடுதல் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன நடக்கும்னா, உங்களுடைய மனதில் ஒரு சின்ன பாய்சனுடைய ஒரு விதையை நீங்கள் விதைச்சிட்டிங்க அப்படின்னு உண்மையாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பழிவாங்கும் குணங்கிறது நம்ம மனசுக்குள்ளே ஒரு விஷச்செடி வளர்கிற மாதிரிங்க. அந்த விஷச்செடி வளர்கிற இடத்தையே விஷமாக்கிரும். அது வளர்ந்து ஒரு பெரிய ஒரு செடியாக மாறும்போது பார்த்திங்கன்னா, அது எங்கே தோன்றுச்சோ அந்த இடத்த தான் முதல்ல ஸ்பாயில் பண்ணும் இல்லைங்களா? அது மற்றவங்களுக்கு பண்ணுற கெடுதல் அப்புறம்தான். ஆனால் அந்த பழிவாங்கக்கூடிய எண்ணம் அது விஷ எண்ணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதை நம்ம அகற்றிட்டோம்னா, யாரோ ஒருத்தர் என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு கெடுதல் நமக்கு செஞ்சே இருந்தால் கூட அதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காமல், அதனால் நம்ம என்ன முன்னேற்றம் அடையலாம், அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அவரை விட நம்ம முன்னேறி காமிப்போம் நம்மளோட முயற்சியில் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு போயிடணும். அதை கண்டுக்காமல், அதாவது அவருடைய வார்த்தைகளை நீங்கள் மறந்துடலாம். ஏன்னா பழி வாங்கிறதுக்காக நம்மக்கிட்ட தனிப்பட்ட நேரம் கிடையாதுங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப ஷார்ட் ஆனது அப்படின்றத நீங்கள் எப்போ புரிஞ்சுக்குவீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கும். ஆனால் உங்களுக்கு வயசான மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் வரும்போது தான் நம்ம நிறைய நேரத்தை பயன்படுத்தாமல் விட்டுட்டோமோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அந்த மிடில் ஏஜில் வரும். மிடில் ஏஜ்னால் ஒரு 50 வயசில் வரக்கூடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் நம்மக்கிட்ட இந்த பழி வாங்கிறதுக்கு, கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு, அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுறதுக்கெலாம் நம்மக்கிட்ட டைம் கிடையாது. அதனால் அந்த எண்ணத்தையே நம்ம விட்டுட்டோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற நேரங்களை, மீதமுள்ள நேரங்களை நம்மளுடைய வாழ்க்கைக்காக நம்ம நல்ல விதமாக பயன்படுத்திக்க முடியும். நம்மளுடைய குடும்பத்துக்காக பயன்படுத்த முடியும். நம்மளுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்காக நம்ம பயன்படுத்தலாம். இந்த பழிவாங்கும் எண்ணம் நம்ம மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு முக்கியமான தடை அப்படிங்கிறதுனால தான் இந்த தலைப்பில் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். இந்த மனிதர்களுக்குள்ளே தோன்றக்கூடிய இந்த பழிவாங்கும் எண்ணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, தோன்றிய இடத்தை அழிக்கும் ஒரு சக்தி கொண்ட ஒரு விஷச்செடி அப்படின்றத நம்ம மறுபடியும் இங்கே பதிவு செய்கிறோம். ஏன்னா இது எதிராளிக்கு எந்த அளவுக்கு கெடுதல் செய்ய போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த எண்ணம் கொண்டவங்களுக்கு நிச்சயமாக கெடுதல் செய்யும். இதில் பாதிக்கப்படக்கூடிய முதல் நபர் அந்த எண்ணத்தை ஏற்படுத்திக்கிட்டவர் தான் அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். அதனால் அந்த எண்ணம் நமக்கு தேவையா தேவையில்லையான்றதை நம்ம யோசித்து முடிவெடுத்து அந்த எண்ணம் தேவையில்லை அப்படின்ற முடிவுக்கு வந்தோம்னா நம்மளுடைய எதிர்காலம் வளமானதாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை சாதனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நம்மளுடைய ஒவ்வொரு முயற்சியிலையும் நம்ம முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லி இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்கிறோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.